இன்னும் சாதாரணமாக கொடுக்குற விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணுற மாத்திரைகள் எதுவுமே நிச்சயமாக பெரும்பாலான அளவு பயனளிக்காது. வெயில் தான் இப்போ நம்மளுடைய வெயிலில் அதுவும் நேரடியாக நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அண்ட் விட்டமின் டி குறைஞ்சிச்சு அப்படின்னா போன் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், எலும்புகள் வந்து வேகமாக அஃபெக்ட் ஆகும். தென் உள்ளுறுப்புகள் ஒன்று ஒன்றா வீணாக போயிட்டுருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம், வாரத்தில் ஒரு 5 நாள், ஒரு வாரத்தில் மொத்தம் ஒரு 100 நிமிஷம் வந்து நம்ம பாடியை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, பெரும்பாலான எலும்பு சார்ந்த நோய்கள் வராது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல், குறிப்பாக ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அடுத்தது இரவு நேரங்களில் நம்மளுடைய தூக்கம், இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டால் நல்லது. நம்ம உணவு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த அளவு உடல் உழைந்து நம்ம உழைக்கிறது இல்லை, அல்லது உடல் எவ்வளவு உழைக்குதோ அதுக்கு தகுந்த உணவை சாப்பிட்றது இல்லை. இந்த ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனில் வர்றது தான் நீங்கள் சூழல் பற்றி சொன்னீங்க. அதில் சுற்றுச்சூழல் இப்போ விட்டமின் டி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேப்லெட்டாக போடுறாங்க. அப்போது அதுதான் அந்த கேள்வி தான் எனக்கு. இப்போ நிறைய வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜன்னல்லாம் இருக்கும், ஆனால் மூடி தான் இருக்கும். கட்டணம் வேற போட்டிருப்பாங்க, திக்கா போட்டிருப்பாங்க. ஸோ ஜன்னல் வைக்கிறது வெளியிலேருந்து காற்றும் வெயில் வெளிச்சமும் வருதுன்னு சொல்லிட்டு அது எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியாது எனக்கு. ஸோ ஜன்னல்லேருந்து எனக்கு கேட்டால் கட்டணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி விட்டமின் டிங்கிறது D3 குறிப்பாக தோலுக்கு கீழே தான் சிந்தசைஸ் ஆகும். அதை வந்து வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும். இன்னும் சாதாரணமாக கொடுக்குற விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணுற மாத்திரைகள் எதுவுமே நிச்சயமாக பெரும்பாலான அளவு பயனளிக்காது. வெயில் தான் இப்போ நம்மளுடைய வெயிலில் அதுவும் நேரடியாக நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அண்ட் விட்டமின் டி குறைஞ்சிச்சு அப்படின்னா போன் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், எலும்புகள் வந்து வேகமாக அஃபெக்ட் ஆகும். தென் உள்ளுறுப்புகள் ஒன்று ஒன்றா வீணாக போயிட்டுருக்கும். இது ஒன்று ஏசியில் வாகனம், ஏசி வீடு, வாழும் இடம் ஏசி அப்படின்றப்ப டைரக்ட் சன்லைட் நம்ம பாடிக்கு கிடைக்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு திரும்புறத பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆஃபீஸை விட்டு புறப்பட்டுருவாங்க, லேட் நைட் வீட்டுக்கு போய் அடைவாங்க. இப்போ எப்போ தான் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து பண்ணுறது சன்லைட் வந்து மேலே அடிக்கிறது. ஒரு 10 மணிக்கு முன்னாடி இளம் வெயில் அது நல்லது. சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் உள்ள வெயில் நல்லது, ரொம்பவே நல்லது. ஸோ முதல்ல சித்த மருத்துவத்திலே சொல்லியிருக்காங்க, காலை வெயில் காய்ந்தாருக்கு காணா பிணிவனைத்தும் பாலை வெயில் போல் பரவுங்கான். ஸோ மாலை வெயிலில் வந்தவங்களுக்கு நல்ல இலக்கண நூல் வாசித்த தமிழ் ஆசிரியர்களுக்கு பார்த்தோன்னே மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்து வேகமாக போயிடும் அப்படிங்கிறது. பட் இப்போ லேட்டஸ்ட்டு தியரி படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம், வாரத்தில் ஒரு 5 நாள், ஒரு வாரத்தில் மொத்தம் ஒரு 100 நிமிஷம் வந்து நம்ம பாடியை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, பெரும்பாலான எலும்பு சார்ந்த நோய்கள் வராது. இது எல்லா வயதுக்குமே கிட்டத்தட்ட எல்லா வயதுக்கும். ரொம்ப பச்சை குழந்தையெல்லாம் வெயிலில் தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கிறனால ஒன்றை தூக்கி வெயிலில் போட அப்படிங்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து திட்டத்துக்காக சொல்கிறது மாதிரி உண்மையிலே அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது நல்லது. விட்டமின் டியை பொறுத்தவரையில் மாத்திரைகளை விட டைரெக்டாக வந்து நம்ம மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளுவோம் பாப்பான்னு சும்மா சொல்லலை. ஈவினிங்கில் விளையாண்டோன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ஃபிசிக்கல் மூமெண்ட்டு, மொபைலில் கேம்ஸ் இல்லை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போது நாடி பரிசோதனை இது வந்து உங்களுக்கு உங்களுடைய இதில் இருக்கா? கல்லூரியில் சொல்லி கொடுப்பாங்க? நிச்சயமாக நாடி தாங்க ஒரு நாடி பரிசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. பல்ஸ் டயக்னோசிஸ்னே ஒரு பெரிய ஆர்ட்டு. ஒரு நாடினா அது எப்படி இருக்கணும், எதெல்லாம் இல்லைன்றதை முதல்ல சொல்லுவாங்க. நாடி என்றால் நாடி அல்ல அப்படின்னு எடுத்தோடனே பாட்டே அப்படி தான் ஆரம்பிக்கும். நலமான துடிக்கின்ற துடிதான் நல்ல, இது வெறும் பல்ஸ் தான். இந்த நாடியில் வந்து நிறைய பார்க்கலாம். நவீன மருத்துவத்தில் மொத்தம் 6 விதமான பார்ப்பாங்க. அது எவ்வளோ திக்காக இருக்குது, அதோடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குது, ஒரு பீட்டுக்கும் அடுத்த பீட்டுக்கு நடக்கிற கேப் எப்படி இருக்குது, தென் அதனுடைய பவுண்டிங் எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது, த்ரெட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 6 விதமான. பட் சித்த மருத்துவத்தில் முழு டயக்னோசிஸுமே வந்து பல்ஸில் பார்க்கக்கூடியதான் அந்த மருத்துவத்தில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
பட் அதில் ஒரிஜினலாக வந்து சொல்லக்கூடிய அந்த ஃபுல்லாக போய் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், பல்ஸ் கையை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஆண்களுக்கு எங்கே பார்க்கணும், பெண்களுக்கு எங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து உடம்பு பாடியில் வந்து 10 இடத்துல வந்து நாடி பார்க்கலாம், 10 இடத்துல. ஸோ இதில் வந்து எளிமை ஈஸியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில் தான் பார்ப்பாங்க, அங்கே ரிஸ்ட்டில். அதில் இந்த ரிஸ்ட்டில் இந்த வரத்துக்கு இந்த ஒரு போன் இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கும். ஸோ அந்த பள்ளத்துக்குள்ளே தான் அந்த 3 விரலையும் வச்சு இதில் வந்து ஒன்று இருக்கணும், ஒன்றுன்னா ஒரு 1 டைம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இதில் 50%, இதில் 50%, இந்த மாதிரி இருக்கிறது தான் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, நபர்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஏறும். இதனுடைய டிஃப்ரென்ஸை வச்சு தான் நோய் கணிப்பாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு சொல்கிறது இந்த வாது. இந்த விரலில் வந்து எப்படி வந்து அது பீட் ஆகுது, இந்த விரலில் எப்படி பீட் ஆகுது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸு. அது ஆர்ட் ஃபார்மில் இருக்கும். அது முழுமையாக கற்றுக்கிட்டு நம்ம முறையாக பண்ண பிறகு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். கையில் விரலில் பார்த்தாலே இல்லை உங்களுக்கு பித்த நாடி அதிகமாக இருக்குது, இல்லை கப நாடி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடியை வச்சு டிசீஸை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு தக்கன மருந்துகள், சில மருந்துகள் வந்து வாதம்னு சொல்லுவாங்க, இந்த சில வந்து பித்தம் அதிகமாக இருக்குது, இந்த மருந்து இதை சாப்பிடாத அப்படிம்பாங்க. அதை பேஸ் பண்ணி சில உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க, சில உணவுகளை சாப்பிடாதுங்க, சில உணவுகளை தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நாடி பரிசோதனை என்பது இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன இப்போது நிறைய மாடர்ன் டூல்ஸ்லாம் வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் வசதி இல்லை, பட் அந்த சயின்ஸ் இருந்தது. அந்த சயின்ஸ் வந்து ஸ்டில் அன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடிக்கடி மருத்துவ பரிசு இப்போது நல்லா தான் இருக்கும் அப்படின்னாலுமே ஒரு 40 வயசு 45 வயசு அப்படி ஆனால் செய்யணுமா, அது அவசியமா? நல்ல கேள்விங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படிம்பாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இப்போ வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் அந்த டிசீஸை நிறைய வரவைத்து கொண்டோம். அதனால் நம்ம ஒருத்தங்க ஒரு பாரம்பரிய மருத்துவத்தின்படி ஒருத்தர் வந்து உடலை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல், குறிப்பாக ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அடுத்தது இரவு நேரங்களில் நம்மளுடைய தூக்கம், இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டால் நல்லது. பட் அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 30 வயசுக்கு மேலே போச்சுன்னா இயர்லி ஒன்ஸு ஒரு பேசிக்காக உள்ள டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி 44 செகண்ட்ஸ் 44 நொடிகளுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்கால் உலகத்தில் வந்து ஒரு உயிர் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்ப அந்த ஹார்ட் கேர் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் வந்து டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாத்தையும் ஜென்ரல் ரொட்டீன் செக்கப். நீங்கள் வேறு பேக்கேஜ் அது இதுன்னு பெரிய கார்பரேட்டில் போனீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடும். உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஒரு நல்லா இருக்கிறப்பே போய் செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. குறிப்பாக இதயம், சிறுநீரகம், கல்லீரல், இந்த நுரையீரல், இதை மட்டுமாச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பல நோய்களை குறிப்பாக இதயம் சார் நோய்களை வந்து நம்ம தடுத்துக்கலாம். அதே போல் கேன்சர் வந்து 3 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, க்யூர் பண்ணிடலாம். இல்லை 2வது ஸ்டேஜில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டால் க்யூர் பண்ணிடலாம். 2 முடிஞ்ச பிறகு 3rd ஸ்டேஜ் போகும்போது தான் என்னம்மா இவ்வளோ வந்துட்டீங்க, இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு சில இது வந்து உள்ளே தெரியும், மோஸ்ட்லி வந்து தெரியாமல் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதா தான். அதனால் செக் பண்ணிக்கணும். அதனால் பீரியாடிக் செக்கப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ இயர் நிச்சயமாக செய்து கொள்வது நல்லது. இப்போது வாழ்வியல் மாற்றங்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இரவு தூங்குறது, அதுவா இல்லை மருந்துகள் எடுப்பதா, இது ரெண்டுமே செய்யணுமா இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சா? சூப்பருங்க. வாழ்வியல் மாற்றம் பண்ணாலே போகிறோம். வாழ்வியல் மாற்றம் பண்ணால் பாதி டாக்டருக்கு வேலை இருக்காது இந்த காலத்தில் வந்து. ஏன்னா இப்போ பாருங்களேன், எல்லா லைட் எல்லாத்தையும் வெளியிலேருந்து சன்லைட்டை வராமல் உள்ளே வச்சுட்டு லைட்டு போட்டால் நமக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஏர் கண்டிஷன் இருக்குது, டயர்ட் ஆகாது பாடி. ஸோ அப்படின்றப்ப பட் ஆனால் கிட்னி வேலை செஞ்சு தான் ஆகணும், பிரெயின் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு ரிதம் வச்சுருக்கு. அந்த ரிதம் படி நம்ம வாழறது இல்லை. அதனால் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது வாழ்வியல் மாற்றம் தான் முதன்மை காரணமாக தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே. ஆமாம், சர்க்காடியன் ரிதம்ங்கிறது சூரியனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே நம்ம சமாளிச்சிடலான்ற மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து. பட் சர்க்காடியன் ரிதம் படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பல டிசீஸை வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால் மருந்தை கூடுமான வரைக்கும் தவிர்க்கலாம்.
குறிப்பாக வலி மாத்திரையில் ஆரம்பித்து டைஜஷனில் மாத்திரையில் ஆரம்பித்து அந்த மருந்துகள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணாலே போகிறோம். அவாய்ட் பண்ணால் நம்ம வாழ்வியல் மாற்றம் தான் கொண்டு வரணும். டயபெட்டிஸ் பற்றி வந்து நீங்கள் சொன்னீங்க சித்த மருத்துவத்தில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20 வகை. அப்போது அந்த நம்ம மதுமேகம் இல்லை நீரிழிவு இந்த 2 பேர் தான் எனக்கு தெரியுது. ஓகே, எதுக்காக அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அவ்வளோ? இல்லை 20 வகையான நீரிழிவுங்கிறது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. மாடர்ன் டயக்னோசிஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மொத்தம் 3 தான் சொல்லுவாங்க. டைப் 1 ஒன்று இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ டைப் 2ங்கிறது வெறும் மாத்திரை வச்சு சமாளிச்சிக்கலாம். ஸோ டைப் 3ங்கிறது ஜெஸ்டேஷ்னல் ப்ரெக்னன்சியில் வரும். ஜுவனல் கூட சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ ஜுவனல்ங்கிறது அந்த பிரைமரியில் தான் வந்துன்னு வச்சுக்கோங்க. ஜுவனல் ஆன்செட்பாங்க, பிறக்கிறப்பே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜுவனல் ஆன்செட்டு இனிமேல் அது கூட டைப் 1 தான் வரும். ஸோ டைப் 1 டைப் 2 ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சியில் வரும். ப்ரெக்னன்சி குழந்தை பிறந்தானே சரியாயிடும். இது வந்து லேட்டஸ்ட்டு மாடர்ன் டயக்னோசிஸ் படி சித்த மருத்துவத்திலான ஒரு 20 விதமான நீரிழிவு சொல்கிறாங்க. அது வந்து மதுமேகம் அப்படிம்பாங்க. ஸோ மதுனாலே தேன் அது. ஸோ மேகம்ங்கிறது யூரின் நிறையா போயிட்டுருக்குது. இது என்னென்னா அந்த காலத்திலே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடர்ன். பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம வந்திருக்கிறது வந்து முழுக்க நாமே வரவைத்து கொண்டது. ஓகேங்களா? ஸோ நாமே வரவைத்து கொண்டது. ஏன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, நம்ம உணவு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த அளவு உடல் உழைந்து நம்ம உழைக்கிறது இல்லை, அல்லது உடல் எவ்வளவு உழைக்குதோ அதுக்கு தகுந்த உணவை சாப்பிட்றது இல்லை. இந்த ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனில் வர்றது தான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா உணவு தான் நம்ம சொல்லுவோம். அது நம்ம ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற உணவு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளவு தேவையோ அதை மீறி சாப்பிட்றது இல்லை. எவ்வளோ தேவையோ அது சாப்பிட்றதில்ல, அடுத்தது எப்போ தேவையோ அந்த நேரத்தில் சாப்பிட்றதில்ல. இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. சித்த மருத்துவத்தில் மதுமேகம் என்ற நீரிழிவை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் சந்தோஷமான விஷயம் என்னென்னா அதில் தீர்வும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதே வந்து அது இந்தந்த மூலிகைகள்லாம் இப்போ சொல்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு சொல்லாமல் க்யூரும் இருக்குது இல்லையா? க்யூர் அண்ட் ப்ரிவென்ஷன், மோஸ்ட்லி ப்ரிவென்ஷன் தான் இருக்கும். இந்த க்யூர் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டில் என்னன்னு கேட்டால் அவன் டயபெட்டிஸ் வந்து நான் க்யூர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக தவறு. முதல்ல ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் படி. பட் மேனேஜபிள் டிசீஸ் நிறையா இருக்குது. எப்படி வந்து நான் கேன்சரை க்யூர் பண்ண முடியாதோ, எப்படி வந்து ஒரு பிசிஓடியை க்யூர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஹேர் ஃபாலை நான் க்யூர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அதுமாரி நிறைய நோய்கள்லாம் நவீன மருத்துவத்தில் குறிப்பிட்டு நம்ம நிச்சயமாக அந்த சட்டத்தை நம்ம கடைப்பிடித்தான் ஆகணும். பட் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் நீரிழிவு அப்படிங்கிறது உணவாலும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலே சரியும் நம்ம சரியாடும். அந்த உணவுன்னு சொல்லக்கூடியது நான் மூலிகைகள்லாம் நம்ம சில ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு அப்படிங்கிறது. மெயினாக வந்து ஆவாரம் பூ வந்துக்கு இந்த மதுமேகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல். இது மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரணமாக எல்லோரும் சொன்னால் வெந்தயத்தை சொல்லுவாங்க. ஆன் த கோ எல்லாருக்கும் தெரியும் வெந்தயம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொன்றை அது மாதிரி இருக்குது. நாவல்கொட்டைன்னா நாவல்கொட்டையோட உள்ளே இருக்கிற பருப்பு அதை சாப்பிடணும். நாவல்பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுங்க, கட்டாயம் சுகர் ஏறதான் செய்யும். அது மாதிரி கோரைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து மருதம்பட்டை, இதெல்லாம் வந்து நீரிழிவை குறைக்கக்கூடியது. இல்லைன்னா நம்ம அந்த வாழ்வியல் மாற்றமும் அவசியம் இல்லையா? வாழ்வியல் மாற்றம் கட்டாயம் வேணுங்க. நம்ம ஃபுட்டுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பொடியை போட்டுப்பேன் அப்படின்னு இது என்ன 2 ஸ்வீட்டை சாப்பிட்டு மேலே 2 மாத்திரையை போட்டுக்கோமா, அதோட ஒரு கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. முட்டாள்தனங்கிறது ரெண்டாவது. ஏன்னா அது என்ன பண்ணால் முதல்ல போய் ஸ்பைக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். மேலே சுகர் இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 months ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம 3 months ஆவரேஜ் HbA1c வாங்க, அதில் எடுத்தால் தெரிஞ்சிடும் அது வந்து எந்த அளவுக்கு எலிவேட்டட் சுகர் வந்து ஹீமோக்ளோபினோட சேருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நவீன டெஸ்ட்லாம் வந்திருக்கு. உண்மையிலே அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி உண்மையில அந்த நவீன மருத்துவத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களை லாஸ்ட்டு 90 daysல எப்படி இருந்தது உங்களுடைய சுகருங்கிறது கண்ட்ரோல் வச்சு ஆவரேஜை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துச்சு. அது வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன். அதை பேஸ் பண்ணி நம்ம கடந்த 90 நாட்களில் நம்ம எவ்வளவு நம்ம உணவெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதனால் வந்து வெறுமயத்தில் சுகரு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ ஸ்பைக் ஆகுது, கடந்த 3 மாதத்தில் ஆவரேஜ், இதெல்லாமே பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ எதுக்கு வந்து நம்ம டிசீஸை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அப்படிங்கிற இதெல்லாம் அளவாக சாப்பிடணும்.
இல்லாட்டி அந்த ஒரு வேளை சொன்னீங்க இல்லையா, ஒரு வேளை உண்பான் ஒரு வேளை உண்பான் யோகி, யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை ரோகி. கண்டிப்பா நோய் வரும். ரோகி, ரோகினா நிச்சயமாக வரும். அப்போ அந்த நீங்கள் குறள் பற்றி சொன்னீங்க, அதில் வந்து தீ அளவன்றி தெரியான் பெரிது உண்ணின், எப்படி 2 நெகட்டிவ் போட்டு மிரட்டுறது பாருங்க வள்ளுவர். தீ அளவு தெரியாமல் சாப்பிட்றான். தீ அளவுங்கிறது பசித்தி ப்ளஸ் ஃபுட்டில் இருக்கிற கேலரிஃபிக் வேல்யூ. இந்த உங்கள் பசித்தியும் அந்த ஃபுட்டில் இருக்க கேலரியும் மேட்ச் ஆகணும். நீங்கள் இவ்வளோ கேலரி இன்றைக்கி பர்ன் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபுட்டு சாப்பிட்ணும். அல்லது இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ரேஷியோ தெரியாமல் சாப்பிட்றவனுக்கு நோய் அளவின்றி படும்னா. நல்லா இப்போ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, நான் மோஸ்ட்லி எல்லாம் அதிகமான பிறகு தான் போவாங்க. குறிப்பாக எடை அதிகமாகிடுச்சு, அல்லது பெண்களை பொறுத்தவரையில் பிசிஓடி, அதுவும் ஃபேட் டிசீஸெல்லாம் வருது. எல்லாம் முடித்த பிறகு டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற மருந்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இதை கட் பண்ணு, சாப்பாட்டில் அதை கட் பண்ணு, அதை கட் பண்ணு சொல்லிவிட்டு உண்மையிலே பற்றியும் சொல்கிறதுல சித்த மருத்துவர்களை விட அதிகமாக சொல்கிறது மாடர்ன் டாக்டர்ஸ் தான். அதனால் வந்து உணவை வந்து சரியான ரேஷியோவில் அந்தந்த வயதுக்கு தகுந்த அந்தந்த உடல் உழைப்புக்கு தகுந்த உணவை வந்து என்னன்றதை டெய்லர் மேக் பண்ணிக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக டயபெட்டிஸு, அடுத்தது சொல்லிக்கணும்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிபி, அப்புறம் உடல் பருமன். அந்த உடல் பருமன் அதிகமாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். டயபெட்டிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம், அதுவும் இப்போ உடல் காரணங்கள் மட்டுமா இல்லை புற காரணங்களும் நிறையவே இருக்கும். பாரம்பரியமாக ஒன்று முதல்ல இதில் வந்து பிபிங்கிறது எங்கள் பாரம்பரிய சொத்து மாதிரி வந்துட்டுருக்கலாம் வந்து. அண்டு பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடியது. அண்டு உப்பு அதிகமாக சாப்பிட்டா நிச்சயமாகவே வரக்கூடியது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு அதிகம் இல்லை, மிக மிக அதிகமாக இருக்குது. அண்டு ஒரு சில உணவுகள் வந்து அந்த உணவையே இன்னும் கொஞ்சம் சாப்பிட வைக்கும். அதில் வந்து முதன்மையானது வந்து உப்பு தாங்க. இன்றைக்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோதான், எல்லாமே வந்து ஹை சுகர் அண்ட் ஹை சால்ட்டட். இதுதான் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் ஒரு பெரிய வணிகம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. அந்த குறிப்பாக உப்பும் சுகரும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வந்தாலே போகிறோம். பீலிவை, சாகாடு, மச்சிறு, மப்பண்டம், சாலை, மிகுத்து பேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உப்பு, ஒரு சூப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் பண்ணலாம். பட் அதனால் சால்ட்டட் எல்லாம் கிடைக்கும். சால்ட்டட் எல்லாமே இப்போ சால்ட் பண்ணி பார்க்குற இடத்துல எல்லாமே சால்ட்டு வச்சுருப்பாங்க. சால்ட் அண்ட் சுகர் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒரு பிஞ்சு கொஞ்சம் போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. அதெல்லாம் தவிர்த்தாலே போகிறோம். இந்த ஹை பிபியை பண்ணலாம். ஹை பிபிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்பொழுது பிரெயினில் போய் வெடித்து அதுதான் வந்து செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதமாக ஒன்று வரும், இல்லை ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஸோ ரெண்டாவது ட்ரெட்ஃபுல் டிசீஸை பற்றி பேசிட்டீங்க, உண்மையிலே நல்லது. ஒன்று சுகரு, அடுத்தது வந்து பிபி, ஹைப்பர் டென்ஷனா. இப்போ இதுதான் முதல்ல கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஆனால் கடைசியாக கேட்குறேன். வாத பித்த கபம் சித்த மருத்துவம் இதை வச்சு தானே இயங்குது. இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சிறுநீர் பரிசோதனையில் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நல்லெண்ணெய் ஊற்றி கண்டுபிடிக்கும். ரொம்ப அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாடர்ன் டாக்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னாங்க வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன அப்படின்னா அதில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வாத நோய்க்கு என்ன கனவுலாம் யாரெல்லாம் வருவான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நோய்க்கு என்ன அது எப்படிங்க கனவு அப்படிங்கிறது. கனவு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொன்னால் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டுப்பாங்க, அந்த இடத்துலலாம் கனவு வருவாங்க. வாத தேதிகளுக்கு இந்த கனவு வரும், பித்த தேதிகளுக்கு இந்த கனவு வரும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மார்னிங் யூரினில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய், ஒரு நல்லெண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி டிஸ்போஸ் ஆகுறத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாத தேவைகளுக்கு இந்த மாதிரி போகும், பித்த தேவைகளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அரவணை நீண்டின்னு அதுவே வாதம், அரவணா பாம்பு, ஆழி போல் நிற்கின்னு அதுவே பித்தம், ஆழின்னா அப்படி ரவுண்டாக அப்படி டக்குன்னு, முத்தொத்து நிற்கின்னு மொழிவதன் கபமே. ஒரே ஒரு ட்ராப் மாதிரி அப்படி அப்படி முத்து மாதிரி நின்றுச்சு அப்படின்னா கபம் அப்படின்பாங்க. இன்றைக்கும் அதை வந்து சித்த மருத்துவ கல்லூரியில் சேர்க்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அதை பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் யூரின் எந்திரிச்சு பண்ணுறாங்க. இது எப்படி ஒரு நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப்பு காலையில் யூரின். ஆங்கில மருத்துவத்தில் பண்ணால் மார்னிங் யூரினில் என்னென்ன இருக்க போது, மிஞ்சி போனால் சுகர் எலிவேட் ஆகிருக்கும், ப்ரோட்டீன் எதாவது இன்க்ரீஸ், மைக்ரோ ஆல்புமின் மீடியா இருக்குது, இதுதான் பார்த்துட்ருக்காங்களே ஒழிஞ்சு. ஆனால் சித்த மருத்துவத்தில் அந்த காலத்திலே அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் இது வாத தேகியா பித்த தேகியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த
ஒரு நல்லெண்ணெய் டேஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ இது வந்து பிறவியில் வர்றது மட்டும்தானா, இல்லை அதுக்கப்புறம் அந்த வாத பித்தம்ங்கிறது மாறுமா? மாறும், நிச்சயமாக மாறாது. அது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் அது கடைசியாக மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, ஃபுட்டும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட லைக்கிங்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாமே இருக்கும். தென் மருந்து அது சூஸ் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. இதே சேம் பிரின்சிபிள் தான் ஹோமியோபதிலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. பட் அகைன் அங்கேயும் இதான் 3ஆக தான் பிரிக்கும். சிமிலி விலஸ் கியூரண்டர் அப்படிமா லைக் யூஸ் லைக். அவங்க வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஒன்று ஒன்றா அவங்க அந்தந்த தேகத்துக்கு தகுந்த மாதிரி உணவை, சரியான உணவை கொடுத்து அந்த பாடி கொடுத்து நோசி க்யூர் பண்ணுறாங்க. இதனால் வந்து அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இந்த 3 மிகினும் குறையினும் நோய் செய்வாங்கள்ல, இதில் வந்து எது இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த குறைக்கக்கூடிய மருந்துகளை குறைஞ்சிடுதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மருந்துகளை கொடுக்கணும். நன்றி. நம்ம அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். கரெக்டாங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி.